ரெண்டு கோயிலையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. எங்கள் ஊருக்கு எங்கள் ஊரில் வந்து இன்றைக்கி ஒரு நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் வந்து விறகடுப்பை வச்சு ஆந்திரா ஸ்டைலில் ஒரு டம் பிரியாணியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம டம் பிரியாணி பண்ண போகிறோம். நான் ஒரு பிரியாணியை வந்து அது எப்படி செய்யுதுன்னு மட்டும்தான் காட்ட போகிறேன். சிக்கன் 65 முட்டை எல்லாம் வந்து அம்மாவை தனியாக வந்து வறுத்துட்டு சொல்லிட்டேன். ஏன்னா அது வந்து இதில் செய்ய முடியாது. நான் எல்லாருக்கும் டஃப் கொடுக்குற மாதிரி எல்லாரையும் வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைய விட்டுட்டு இப்போ நான் வந்து இதை ரெடி பண்ணியிருக்கிறேன். நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு பூச்செடி வச்சுருக்கோம். அங்கே தான் வந்து அடுப்பு விறகு பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து அடுப்பில் எண்ணெய் எல்லாம் ஊற்றி பட்டை லவங்கம் வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கின்னு இருக்கேன். நல்லா வதக்கணும். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். பிரிஞ்சி இலை போட்டு வதக்கிக்கிறேன். கொத்தமல்லி புதினா எல்லாம் தழையும் வந்து இப்போ நம்ம போட்டு வதக்கிக்கணும். தக்காளி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வந்து தொக்கு மாதிரி இந்த மசாலா வந்து வேகணுங்க. இப்போ வந்து நம்ம சிக்கன் பீஸை போட்டுடலாம். தயிர் சேர்த்துக்கிறேங்க. நல்லா கெட்டி தயிரை சேர்த்துக்கினேன். இப்போ வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு. இப்போ அரிசி பாஸ்மதி ரைஸ் அரிசியை கழுவிட்டு போட்டுடுறேன். நான் ஏற்கனவே 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணியை ஊற்றிக்கலாம். மூடி போட்டு வச்சிடலாங்க கொஞ்ச நேரம். அந்த சமயத்தில் தட்டை திருப்பி போட்டு அடுப்பில் இருக்கிற கறியை எடுத்து தட்டு மேலே போட்டுடலாங்க. 2 பக்கமும் டம் வரணும் இல்லையா, அதனால போட்டு பார்த்தீங்களா, சுட சுட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டான